ஓவர்வியூ பேஜில் பிக் பிக்சர் பார்த்து இப்போ நம்ம ரியல் டைம் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது மூலமாக நம்ம growth அண்ட் சீசனாலிட்டி ரெண்டையுமே நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுக்கு எப்போயுமே நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். பேஜ் 1 பேஜ் 2 அந்த மாதிரி நேம்ஸ் அந்த மாதிரி வைக்காமல் ப்ராப்பரான ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லுக் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரெண்ட்ஸ் காட்ட போகிறோம். அதாவது சேல்ஸோட ட்ரெண்ட், ஒவ்வொரு கேபிஐயோட ட்ரெண்ட்ஸ் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ட்ரெண்ட் ஷோ பண்ணுறதுக்கு கரெக்டான விஷுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப். ஸோ லைன் கிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ் ஆக்சஸில் டேட் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே டேட் கீன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஆக்சஸில் சேல்ஸ். ஃபஸ்ட்டு சேல்ஸை தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். நமக்கு இங்கே டே வைஸ் சேல்ஸ் காமிக்குது. பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் எல்லாமே குரூப் ஆகிருக்கு. நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதுக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு கண்டினியூஸ்லேருந்து கேட்டகரி மாற்றிக்கோங்க. தென் இதோட டேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது டேவோட ஆட் ஆகி வருது. இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு நீங்கள் டிம் டேட்டில் இந்த டேட் கீ காலமோட ஃபார்மேட்டை மாற்றிக்கோங்க. யூஸ்வலாக மந்த், டேட், இயர் இந்த ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே மாறிடுச்சு. இப்போ வந்து வெர்டிக்கலில் இருக்குது, நம்ம ஹரிசாண்டலுக்கு சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி கேட்டகரி வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 60, 67 வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் டே வைஸ் இருக்குது. பட் இன்கேஸ் வந்து பிஸ்னஸ் யூஸர் வந்து ட்ரில் த்ரூ பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அரவுண்ட் 8 டேஸ் கிட்ட நம்ம இங்கே காமிக்கிறோம். ஒரு அட் அ டைமில் யூசர்னால 8 டேஸ் தான் பார்க்க முடியுது. பிஸ்னஸ் யூஸர் பார்த்தீங்கன்னா அவுட்லேயர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சேல்ஸ் வந்து டவுனாக இருக்குன்னா என்ன காரணத்தினால டவுனாக இருக்குது அப்படின்றத தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இயர் வைஸ், மந்த் வைஸ், தென் டே வைஸ் அந்த மாதிரி ட்ரில் டவுன் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்ம இங்கே டைரெக்டாக ட்ரில் டவுன் பண்ணாமல் டைரெக்டாக டே வைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி மந்த் அண்ட் இயரை ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து டேட் டேபிள் போயிடுங்க. நம்மக்கிட்ட மந்த் ஸ்டார்ட் இருக்குது, அதை ப்ரீவியஸ் லேயரை ஆட் பண்ணுங்கள். தென் இயர் இருக்குது, அதையும் ஆட் பண்ணுங்கள். இயருக்கு பதிலாக நம்ம குவார்ட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குவார்ட்டர் லேயர், ஃபஸ்ட்டு வந்து குவார்ட்டரோட லேயர் வரும், நெக்ஸ்ட் வந்து மந்தோட லேயர், நெக்ஸ்ட் வந்து டேட்டோட லேயர் அந்த மாதிரி. ஸோ யூஸ்வலாக இதுக்கு ட்ரில் டவுனுக்கு நம்ம ட்ரில் டவுன் எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர் 1ல் நமக்கு இந்த இருக்குது வேல்யூ இருக்குது அப்படின்னா அவங்க அதை கிளிக் பண்ணும்போது அந்த குவார்ட்டரில் மந்த் ஆன் மந்த் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த மந்த் டவுனாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக பார்க்க முடியும். அகெயின் இந்த பர்டிகுலர் மந்த்தை கிளிக் பண்ணும்போது டே வைஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, என்ன டேட்டில் அந்த பர்டிகுலர் சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ட்ரில் டவுன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். அப்புறம் இந்த வேல்யூவை கிளிக் பண்ணால் தான் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்றத பிஸ்னஸ் யூஸருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டெமோ கொடுக்கும்போது ப்ராப்பராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இதை எனேபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டில் ட்ரில் டவுன் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே டைட்டிலும் மாறும். இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் எனேபிள் பண்ணி கொடுத்தாலும் அதை அவங்க யூஸே பண்ணலை அப்படின்னா உங்களோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கரண்ட் இயரோட சேல்ஸ் வந்து குவார்ட்டர் வைஸ், மந்த் வைஸ், டே வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் சேலையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் சேல்ஸையும் நீங்கள் காமிக்கும் போது பிஸ்னஸ் யூஸர்னால ஈஸியாக ஐடென்டிஃபை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் இருந்திருக்கு, லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அதே மாதிரி லாஸ்ட் இயர் சேம் மந்தில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத இயர் ஓவர் இயர் கம்பேரிசன் அவங்களால ஈஸியாக பண்ணிக்க முடியும். கரண்ட்டாக நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயர் டேட்டா இல்லைன்றதுனால நான் ஆட் பண்ணல. பட் நீங்கள் வந்து டேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து டேட் ஸ்லைசர் அஸ் யூஷுவல் நம்ம இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற அதே சேம் டேட் ஸ்லைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். சிங்க் விஷுவல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே அதே டேட் ரேஞ்ச் செலக்ட் ஆகிடும். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோன்றதை முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸருக்கு நம்ம டேட்டாவோட கண்ட்ரோலில் கொடுக்கணும். அவங்க இது எப்படி வேணுமோ அப்படி ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேட் ஸ்லைசர் கண்ட்ரோலாக எப்படி ஒர்க் ஆகும், எப்படி அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிளியராக நீங்கள் டெமோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டுக்கு விஷுவலில் சேல்ஸ் பை குவார்ட்டர் இருக்குது, செகண்ட் விஷுவல் சேல்ஸ் பை மந்த் இருக்குது, தேர்ட் விஷுவலில் சேல்ஸ் பை டேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சேம் விஷுவல்
பட் ட்ரில் டவுன் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி நான் இங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே எனக்கு எனஃப் ஸ்பேஸ் இருக்குது. நான் ஒரே ஒரு ட்ரெண்ட் மட்டும் தான் காட்ட போகிறேன். மற்ற விஷுவல்ஸ்லாம் மற்ற இடம்லாம் எம்டியாக இருக்கும். ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நிறைய எம்டி ஸ்பேஸ் விடக்கூடாது. அதே சமயத்தில் எல்லா ஸ்பேஸையும் நீங்கள் ஆக்குபை பண்ணி விஷுவல்ஸ் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நான் எனக்கு எனஃப் ஸ்பேஸ் இருந்தனால இந்த கிராஃபை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்பேஸும் ஆக்குப்பை ஆன மாதிரி இருக்குது. யூசர்னால் ஈஸியாக ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி பார்க்க முடியும். பர்டிகுலர் டைம்லேயே ஸ்பெசிஃபிக் விஷுவலை அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 4th குவார்ட்டரை கிளிக் பண்ணும்போது அவங்களால 4th குவார்ட்டரில் என்னென்ன மந்த்லாம் இருக்குது, அதோட வேல்யூஸ் எவ்வளோ, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் 3 மந்த்ஸில் டே பை டே வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்றது ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் விஷுவலில் பண்ண மாதிரி இந்த கிரிட் லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு டேட்டாவை ப்ராப்பராக எல்லா விஷுவல்ஸையும் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபிக்ஸட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் வந்து நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.